வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூர் அங்கேரிபாளையம் பக்கத்தில் அவினாசி கவுண்டன் பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் கோயிலில் மார்கழி விழாக்கால பூஜைகளோட பொங்கல் பூச்சாட்டு விழா நடக்குதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் கோயில் கமிட்டிக்காரங்களும் ரொம்ப அன்பாக அழைப்பு விடுத்தாங்க. வாங்க வந்து கலந்துக்கங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் கிராமங்களில் நடக்கிற கோயில்களில் தனி பாரம்பரியமான விழாக்களும் பண்பாடும் தனி கலாச்சாரமும் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஊர் மக்களும் ரொம்ப பிரியமாக அன்பாக மரியாதையாக பார்த்து செய்வாங்க. அதனால் தாராளமாக வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம். 2020 டிசம்பர் 30 தான் பொங்கல் பூஜை விசேஷம்னாலும் டிசம்பர் 16 நிகழ்ச்சிகள்லாம் களைகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மார்கழி பூஜை பூச்சாட்டுன்னு ரொம்ப அழகாக அருமையாக தொடங்கி 21 அருள்மிகு கருப்பராயன் பொட்டுசாமிக்கு, 21 அருள்மிகு விநாயகருக்கு, 23 அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் சாமிக்குன்னு பொங்கல் பூஜையெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அவினாசியிலிருந்து அம்மனுக்கு தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்ச்சி ரொம்ப கிராண்டாக டிசம்பர் 28 நடந்திருக்கு. 29 செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தான் கோயிலில் நல்ல ஒரு கிராண்டாக களை கட்டுச்சுன்னே சொல்லலாம். அன்றைக்கி தான் கும்பம் எடுத்து வருதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த கும்பம் எடுத்து வருதல் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த சம்பிரதாயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் மாகாளி அம்மனை கங்கையிலிருந்து அழைத்து வருதல் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சி. அதற்காக எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். குழந்தைகளோட பார்த்திங்கன்னா பெரியவங்க, பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் ரொம்ப உற்சாகமாக நிகழ்ச்சிகளை ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். மார்கழி குளிருன்னு சொல்லி யாருமே அதை கவனிக்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக கோயில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ரசித்து ரொம்ப ரசனையாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிகழ்ச்சி எடுப்பாளருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சுமாராக இருந்தது. சின்ன குடிசையாட போட்டு எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து இது வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாளாக 96 வந்து இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக இருந்த எடுத்து 1955 வந்து 55 சின்ன கோயிலாக கட்டினாங்க நம்ம ஏவிபி அவையோட ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் அருள் ஜோதிங்கிறவர் வந்து தலைவராக இருந்து அவர் வந்து நம்மக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சி எங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக எல்லா உறுதுணையும் எல்லாம் இருந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நாங்கள் நடத்துகிற கோயிலை திருப்பூரில் இருக்கிற அங்கேரிபாளையத்துக்கு அருகில் இருக்கிற அவினாசி கவுண்டம்பாளையம் நமது கோவில் மாகாளியம்மன் கோவில். மார்கழி மாதம் வந்து பொங்கல் திருவிழா வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கருப்பராயன் பொங்கல், பட்டத்தரசி பொங்கல், விநாயகர் பொங்கல், மாகாளியம்மன் பொங்கல் லைனாக வரும். ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நடக்கும். இந்த வருஷம் வந்து மிகச்சிறப்பாக நடந்திருக்குது. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என் பேர் ஜீவிதா. நாங்கள் அவினாசி கவுண்டம்பாளையத்துலேருந்து வரோம். இந்த கோயிலில் நல்லா சிறப்பாக இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. முளைப்பாரியில் எடுத்துகிட்டு நாங்கள் நல்லா சந்தோஷமாக வந்திருக்கோம். இந்த வருஷம் சாமி எங்களை நல்லா வச்சுருக்காங்க. எல்லாருமே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள், பெண்கள் ஒன்று சேர்ந்து கும்மி பாட்டு பாடினாங்க. அந்த பாடி ஆடி முளைப்பாரியை சுற்றி வந்து கும்மி அடித்து பாடினது விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து கொடுத்தாங்கன்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு ரசித்து இயல்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டார். என் பேர் ரத்தனசாமி. திருப்பூர் வடக்கு ஒன்றியத்தை சேர்ந்த செட்டிவாளையம் கிராமத்தில் இருக்கிற அவனாசி கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயில் ஆரம்பித்து ஒரு சின்ன ஓலக்குடிசையில் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்தி இருக்கிறோம். சீரஞ்சீரப்பமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இது எல்லா சக்தி வாய்ந்த அம்மன். கல்வி நிறுவன உரிமையாளரும் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்தவரும் தொழில் அதிபருமான திரு கார்த்திகேயன் சார் தான் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து எல்லாரும் கிளம்பி அம்மனை கங்கையிலிருந்து அழைத்து வருதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்த ஆரம்பித்தாங்க. பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள்னு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவங்க ஒவ்வொருத்தரும் சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ரசித்து லயிச்சு மகிழ்ச்சியாக செஞ்சாங்கன்னே சொல்லலாம். அந்த சம்பிரதாயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் மாகாளி அம்மனை கங்கையிலிருந்து அழைத்து வருதல் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சி. அதற்காக எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் ஒவ்வொன்றா, சிறப்பு பலி பூஜைகள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிகழ்ச்சி ரொம்ப கிராண்டாக பக்தி பூர்வமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வரும்போது வழி முழுக்க தன்னை மறந்து இறை உணர்வோட மனசும் உடம்பும் ஒன்று சேர்ந்து பக்தர்களும் வழிபாட்டு குழுவினரும் பொதுமக்களும் பக்தி பரவசத்தில் ஆடி பாடி மெய்மறந்து இருந்தாங்கங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரவசமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுச்சுங்க. இதெல்லாம் குழந்தைங்களும் வேடிக்கை பார்த்துட்டு வான வேடிக்கையும் பார்த்துட்டு இந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் ரொம்ப ரசிச்சுட்டே வந்தாங்கன்னு சொல்லலாம். இரவு நேரம் பால் நிலா அதோட வெளிச்சத்தை அன்னைக்கு என்னமோ தாராளமாக பொழிஞ்சுது. இந்த ஊர் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுவதை பார்த்து அந்த நிலாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் போல. அதனால தான் வழக்கத்தை விட இன்றைக்கி கூடுதல் வெளிச்சமாக பிரகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
வேண்டுதலுக்காக பொதுமக்கள் வந்து முளைப்பாரி இருக்கு இல்லையா, அதை தலையில் சுமந்து வந்து ஊர்வலமாக நடக்க ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த ஊர்வலம் மெதுவாக முன்னேறி கோயிலுக்கு நள்ளிரவை தாண்டி காலையில் 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து சேர்ந்துச்சு. அதிகாலை 3 மணிக்கு பார்த்திங்கன்னா அலங்கார பூஜை, அதுக்கப்புறம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க. நேரம் ரொம்ப பிரமாதமாக டைம் எடுத்துக்கிட்டு அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் விடிய விடிய ஆட்டம் பாட்டம் சந்தோஷம், குழந்தைகளும் பெரியவங்களும் சரி அப்படியே மனசு நிறைஞ்சு செயல்பட்டாங்க. 30 புதன்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் பொங்கல் விழா களை கட்டுச்சுங்க. ஊர் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி குடும்பத்தோடு வந்து பொங்கல் வச்சு அதை பொங்கி அம்மனை வழிபட்டாங்கன்னே சொல்லலாம். மாலை போட்டு அழகாக இருக்குது, எடுக்கலாமா? பொங்கல் வச்ச கையோட மாவிளக்கு செஞ்சு எண்ணெய் ஊற்றி அதில் தெய்வமேற்றி பொங்கலோடு சேர்ந்து அம்மனுக்கு படைச்சு சந்தோஷமாக இருந்தாங்க. அவினாசி கவுண்டம்பாளையம் மாகாளியம்மன் கோயில் பொங்கல் விழா மிக சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குது. திங்கக்கிழமைக்கு ஆரம்பித்து திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே தீர்த்தம், 2வது வந்து முளைப்பாறை எல்லாமே சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு புதன்கிழமை காலையில் பொங்கல் வச்சு எல்லா பெண்கள் எல்லாம் சிறப்பான முறையில் வழிபட்டாங்க. வருடம் நல்லா மாகாளியம்மனுக்கு அலங்காரப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. மென்மேலும் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வழிபாடு பூஜை அப்படின்னு கோயில் நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் அப்படி பொலிவடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பொங்கல் பூச்சாட்டு விழா நிகழ்ச்சி நிறைவடைஞ்சதும் அம்மன் மனம் குளிர்ந்து வானத்திலிருந்து மாறி, அதாவது மழை பொழிய வைப்பாங்க அம்மன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அந்த ஆச்சரியத்தை பார்த்து ரொம்ப ஆர்வமாக உண்மையிலே மழை வருமா அப்படின்னு ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. அதுக்காக காத்திருக்க ஆரம்பித்தோம்.
சேவல், ஆடுன்னு அவங்கவுங்க வேண்டுதலுக்காக பலி பூஜைகளும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் கோயில் வந்து யார் என்ன வேண்டுனாலும் வந்து அது வந்து நல்ல முறையாக எதாக இருந்தாலும் கிடைக்கும். அருள் பாலித்து அம்மன் வந்து வெகு விமர்சையாக இது பண்ணுவாங்க. எல்லாம் வந்து எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குவாங்க. அதனால் வந்து மிக சிறப்பாக இந்த கோயில் வந்து இந்த 10-15 ஆண்டுமாக நல்ல முறையாக நடந்துட்டு வருது. அதனால் யாராக இருந்தாலும் அம்மனை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக வந்து அருள் பாலிப்பா அம்மன். வணக்கம், நான் ரவி பேசுகிறேன். கோயில் கமிட்டி சேர்ந்த நபர். இந்த மாகாளியம்மன் கோயிலில் நடக்கிற திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நம்ம கருணாம்பிகை ராமசாமி என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நியூஸ்க்கு கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது மூலமாக எங்களுக்கு நல்ல பிரபலியமாகிட்டு இருக்குது. ஸோ கருணாம்பிகை ராமசாமி அண்ணனுக்கு எங்களோட நன்றிகள். ஊர் பெரிய மனிதர்கள், முக்கிய விருந்தினர்கள்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு விஜயகுமார் சார், திருப்பூர் மாநகராட்சி முன்னாள் உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் சார், அப்பகுதியின் முன்னாள் ஊராட்சி தலைவர் திரு மாரப்பன் சார்னு சொல்லி நிறைய விஐபிகள் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டாங்க. இந்த கோயில் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுமக்களோடு சேர்ந்து தானும் கலந்துக்கிட்டு கரகாட்டம் ஆடி பக்தியை வெளிப்படுத்தினார் திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ திரு விஜயகுமார் சார். வித்தியாசமான விஷயம் தானே. தங்களின் வேண்டுதல், குழந்தைகளுக்கு முடிக்காணிக்கை, பரவச நடனம்னு சொல்லி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் இணைஞ்சு ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதப்படுத்திட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு பூஜை தட்டோடு வர்றவங்களுக்கு தேங்காய் உடைச்சி கொடுக்கறது, கற்பூரம் கட்டுறது, பிரசாதம் கொடுக்கறது, தீர்த்தம் கொடுக்கறதுன்னு சலிக்காமல் இவங்க உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. வணக்கங்க, நாங்கள் அவினாசி தோட்டம்பாளையம் மாகாளியம்மன் கோயிலிருந்து பேசுகிறோம். பிரியாங்க. இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் திருவிழா வந்து வருஷம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக நடத்திட்டு வர்றோம். எங்களுக்கு தீபாவளி பொங்கலை விட இந்த திருவிழா தான் ரொம்ப சந்தோஷமாக ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக நடத்திட்டு. மதியம் பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜை, அதை தொடர்ந்து ஈவினிங் மாலை நேரமாக வந்துச்சு. அம்மனை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அழைச்சிட்டு போகணும். எப்படின்னா அது கும்பம் விடுதல்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து கும்பம் அழைத்து வருதல்ன்ற நிகழ்ச்சி. இப்போ வந்து பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் கும்பம் விடுதல் கம்ப்ளீட் பண்ணுறது, நிறைவு செய்கிறது. அந்த மாதிரி அதற்கான ஏற்பாடுகள்லாம் மும்முரமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. கோயில் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட பங்களிப்பு ரொம்ப கிராண்டாக, அழகாக, அதாவது சாதாரண வார்த்தையில் அதை சொல்ல முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிகழ்ச்சியில் கரைஞ்சிட்டாங்கன்னே சொல்லணும். அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகி
ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. யாருமே சொல்லித் தரலைங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் அது தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. சும்மாவா சொன்னாங்க, குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று. இந்த சாமி பவர்ஃபுல் சாமி. சாமி கும்பிட்டாலே நமக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த தீர்த்து எடுக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் லீவ் விட்டுருக்காங்க, அதில் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டான்ஸ் எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. டான்ஸ் எல்லாம் நாங்கள் நல்லா ஆடணும். தேங்க்யூ. என் பேர் வந்து எம் கோவிந்தராஜுங்க. அவனாசி கவனம்பாளையம் ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி அவனாசி கவனம்பாளையத்தில் வீட்டில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ மாகாளியம்மன் கோயிலில் சிறப்பாக இந்த இதுவரை 50 வருடங்களாக நடந்து கொண்டு வருகிறது. பொங்கல் விழா நடந்து வருகிறது. இதில் வந்து சீரும் சிறப்புமாக எங்களுடைய சேர்ந்த எங்களுடைய நண்பர்களும் எங்களுடைய உறவினர்களும் சேர்ந்து மிக மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம். அதில் ஏஜி மூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கி இதை நடத்தி வருவது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறோம். எங்களுக்கு பத்திரிகை நிறுவனர்கள், டிவி நிறுவனர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து விளம்பரம் கொடுத்து இந்த விழாவை இந்த திருப்பூர் மாவட்டத்திலேயே மிக 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 சிறப்பாக நடத்தி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். கோயிலுக்கு வந்த குழந்தைகள் கூட இந்த சாமிக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு கிராமங்களில் ஆழமாக வேரூன்றி நம்பிக்கையாக இருக்குதுன்னு அந்த குழந்தைங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்க முடியுதுங்க. வணக்கங்க, என் பேர் கிருத்திகா. அவினாசி கவனம்பாளையம் மாகாளியம்மன் கோயில் திருவிழாவிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். வருஷம் பொங்கலானது ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லா ஊர் மக்களும் இந்த விசேஷத்துக்கு வந்து கலந்துக்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. எல்லாரும் ஜெயின்னு வந்து எல்லா விசேஷத்துலேயும் கலந்துட்டு 10 நாள் ஜொலிக்க இந்த கோயில் ஃபுல்லாக எல்லோரும் நல்ல முறையாக சிறப்பாக கொண்டாடிட்டு தன்னோட ஆசையை வழங்கிட்டு சந்தோஷமாக எல்லா மன நிம்மதியோடு இந்த கோயிலிருந்து போவாங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் வந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். கோயில் கமிட்டி நிர்வாகமும் ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப கவனமாக ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இதுக்காக கடந்த ஒரு மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சரியாகவே தூங்கியிருக்க மாட்டாங்க. கடுமையான உழைப்பு. இந்த விழா நிகழ்ச்சியின் வெற்றிக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களோட வியர்வையை சிந்திருக்காங்கன்னா அது உண்மையான விஷயம்தான். அம்மனை கங்கைக்கு சென்று விடுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி தொடங்குச்சு. அம்மனை ஆசுவாசப்படுத்தி கும்பத்தை கொடுத்து அழைச்சிட்டு போனாங்க.
அம்மனை பின்பற்றி பெண்களும் தலையில் முளைப்பாரி எடுத்துட்டு ஏந்தி தலையில் வச்சு ஏந்தி பயணத்தை தொடர்ந்தாங்க. என் பேர் சிவசாமி, திருப்பூர் மாவட்டம் அங்கேர்பாளையம் பஞ்சாயத்தில் அவினாசி கவுண்டம்பாளையம் ஸ்ரீ மாகாளியம்மன் கோவிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் வருடம் எங்கள் மார்கழி மாதம் எங்களது மாகாளியம்மன் பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த திருவிழாவை தொலைக்காட்சி காட்சி மூலிமா ரொம்ப பிரபலமாகறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அதுக்கு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் கோயில் கமிட்டி தலைவர் திரு ஏஜி மூர்த்தி அவர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தாங்க தொடங்குச்சு. மக்களோட நம்பிக்கை என்னன்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நம்பிக்கை வீண் போகலை. பொங்கல், பூச்சாட்டு, முளைப்பாரி பயணம் கம்ப்ளீட் ஆனோன்னே மழை கொட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அது நடந்துச்சுங்க. ஆமாங்க, இரவிலிருந்தே நைட்டு ஃபுல்லாக வானம் இடிச்சு மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் 31ஆம் பகல் 12 மணிக்கு எல்லா சாமிகளுக்கும் மஞ்சள் நீர் பூஜைகள் நடக்கும். அந்த டைம்லங்க காலையிலேருந்து ஃபுல்லாக மழை. எங்கள் கண்களை எங்களாலே நம்ப முடியலை. அந்த அளவுக்கு அந்த பூஜைகள் முடிகிற வரைக்கும் அம்மன் அருளால் தொடர்ந்து மழை பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. கோயிலுக்கு வந்தவங்க கூட குடை பிடிச்சிட்டே தான் சாமி கும்பிட்டாங்க. இன்னொரு ஆச்சரியம் சொல்லட்டுங்களா? மஞ்சள் நீர் பூஜை முடிஞ்சோன்னே தீர்த்தம் கொடுத்து பக்தர்களுடைய ஆடைகளில் மஞ்சள் மங்கள பொட்டை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சட்டுன்னு மழை நின்றுச்சுங்க. ரொம்ப ஆச்சரியம். நம்பிக்கையும் வழிபாடும் உணர்வும் சேர்ந்தது தான் பக்தின்னு சொல்லுவாங்க. அது நாம் நினச்சதை கண்டிப்பாக கொடுக்குங்க. மழை வரணும்னு நினச்சாங்கல்ல மக்கள், அது நடந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஊர் வந்து 15 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப ஆளுகள்லாம் கம்மியாக இருந்தாங்க. இப்போ வெளியூர்காரெல்லாம் வந்து நிறையா வந்து இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் வந்து அனுசரித்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நடத்திட்டுருக்குறோம். ரொம்ப சிறப்பாக நடக்குது. அதனால் வந்து தொழில் நகரம் அம்மன் வந்து நல்லா அருள் பாலிப்பாங்க. மழை மாதிரியெல்லாம் நல்லா பேய் ஒரு பேப்பர் மீடியாவுக்கெல்லாம் அண்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல முறையாக போட்டு நல்லா நடக்குது. இனிமேலும் இது நல்லா நடந்து மிக சிறப்பாக நடக்கு. அதுக்காக எல்லாரும் நல்ல முறையை ஒத்துழைக்கிறாங்க. நாங்கள் கேட்டால் எந்த நிதியாக இருந்தாலும் என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒழிஞ்சு வேண்டுதல் நடந்து அப்போயே வந்து எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. வேண்டுதல் எல்லாம் உடனே பழிக்கு எது இருந்தாலும் சில பேர் வந்து சில குழந்தைகளாமல் இருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் வந்து வேண்டிட்டு போனாங்க. அடுத்த வருஷமே குழந்தை கிடச்சிது. அதுக்காக வந்து ஒருத்தர் 25,000 நன்கொடையாக கொடுத்தாங்க. என்ன வேணும்னாலும் உடனே கிடைக்குது. அதனால் வந்து நீங்களும் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து எல்லாம் சிறப்பாக வழிபட்டிங்கன்னா எல்லாமே நல்ல முறையாக இதாகு. இந்த ஊர் இருந்ததுக்கு இன்றைக்கி ரொம்ப டெவலப் ஆகிருக்குது. அதனால் வந்து இது ஒரு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறனால நாளுக்கு நாள் வந்து நாங்கள் வெகு முறையாக நடத்திட்டுருக்குறோம். எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட்டு. அதனால் வந்து நல்லா சிறப்பாக நடக்குது. நீங்களும் வந்து எல்லாம் கலந்துட்டு எல்லாம் நல்ல முறையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதில் அம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும். எங்களுடைய அம்மன் சிறப்பாக எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி பிறந்துச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை பூஜை நிகழ்ச்சியோட இந்த ஆண்டுக்கான பொங்கல் பூச்சாட்டி விழா நிறைவடைஞ்சிச்சு. மறுபடியும் இந்த 2021 டிசம்பர் மாதம் அடுத்த பூஜை நடக்கும். அது அடுத்த பொங்கல் விழா நடக்கும். இப்படி ஒற்றுமையாக எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தொழில் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், மழை பொழியணும், உயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஊரே ஒன்று சேர்ந்து நடத்துகிற இந்த கலாச்சார விழாக்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஊரை, நம்ம மாநிலத்தை, நம்ம நாட்டை யார் என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதுதான் நம்ம நாட்டோட பலம். இந்தியாவின் நிஜமான வலிமை ஒவ்வொரு கிராமங்களில் தான் உள்ளதுன்னு காந்திஜி சொல்லியிருக்கார் இல்லையா? அது உண்மைதாங்க. அதற்கு இந்த ஊர் மக்களே சரியான உதாரணம். உண்மையிலேயே இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளை படம் பிடிச்சு அதை தொகுத்து உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டை திரு ஏஜி திருமூர்த்தி சார் தலைமையில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி எந்த ஒரு சிறு பிசுறு கூட இல்லாமல் நேர்த்தியாக நடத்தி ஒற்றுமையின் பலம் என்னன்னு நிரூபிச்சிட்டாங்க. இந்த குழுவினருக்கு எங்கள் டாலர் சிட்டி நியூஸ் சேனல் சார்பாக மகிழ்ச்சிகரமான மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை உதாரணமாக வச்சு நிறைய ஊரில் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இது மாதிரி வளமையான வாழ்க்கை முறையை உருவாக்கணும்னு இயற்கையையும் இறைவனையும் வேண்டிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நீங்கள் இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஊர்லேயும் இது போன்ற நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் வரோம். வாழ்த்துகள், வணக்கம். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ்.